வணக்கங்க. திருமுருகன் காந்தி அவரை குண்டாஸ் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. இவர் யார்? திருமுருகன் காந்தி ஒரு தெரியாத மக்கள் சொல்றேன், யாருக்குமே தெரியாம இருக்காது, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஆனா மே 17 சொல்லி ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு. முதல்ல சேவ் தமிழ் இருந்தது, அப்புறம் மே 17 மூவ்மெண்ட். மே 17 மூவ்மெண்ட் என்னன்னா, மே 14ஆம் தேதி பல ஆண்டு முன்னாடி, ஆல்மோஸ்ட் 1 டெக்கேட் முன்னாடி தமிழ் ஈழம் போர்ல தமிழ் மக்களை 1.5 லட்சம் மக்களை சாவடிச்சாங்க. அந்த மக்களை சாவடிச்சதுல தமிழ் மக்கள் செத்தாங்க. அந்த டைம்ல வடநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல கூட எப்போ பார்த்தாலும் டெரரிசம் பேர்ல தமிழ் மக்களுக்காக யாரும் குரல் கொடுக்கல. இப்போ அது ஒரு பக்கம் வச்சிடலாம். மே 17 அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு மெழுகுபத்தி பத்த வச்சு அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக திருமுருகன் காந்தி மெரினா பீச்சுக்கு போயிருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்றது சின்ன செக்ஷன் வரும். போலீஸ்காரங்களுக்கு கண்டிப்பா அறிவுங்கிறது ரொம்ப கம்மி தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இவ்வளவு மோசமா அறிவு போயிடும் யாரும் எதிர்பார்க்க முடியாது. குண்டாஸ் ஆக்ட்ல தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டுல ஒரு மனுஷன் அரெஸ்ட் பண்றானா, நீங்க என்னையா தின்ற? அங்க சாப்பாடு சாப்பிடுறோம், உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். நீ உப்பு போட்டு சாப்பிடு, உப்பு போடாம சாப்பிடு. ஆனா பேக்குத்தனமா நடந்துக்காதீங்க. தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து திருமுருகன் காந்தி தொடர்ந்து அவரோட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு, பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அந்த கருத்து பதிவு பண்றதுக்காக நீ உண்மையா அவனுக்கு அடிமையாய் வேலைக்காரன் காமிக்கிற. நான் இது போலீஸ்காரன் சொல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மாதிரி பிஎஸ் எல்லாத்துக்கும் சொல்றேன். நீங்க திருந்துக்கோங்க. நிஜமா சொல்றேன், திருந்தலன்னா கண்டிப்பா உதவும். ஆனா திருந்தாமே இருங்க, பரவாயில்ல, போதும்.